வணக்கம் மக்களே. தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லோரும் ரொம்பவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு திரைப்படம் தான் வாடிவாசல். சூர்யா வெற்றிமாறன் கூட்டணியில் உருவாக வேண்டிய இந்த படம் ஏன் இவ்வளவு தாமதமாகுது, எப்போது படப்பிடிப்பு தொடங்கும் என பல கேள்விகள் ரசிகர்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த படம் தள்ளி போனதற்கு யார் காரணம், சூர்யாவா இல்லை வெற்றிமாறனா? இது குறித்து பிரபல பத்திரிகையாளர் ஒரு சில முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காங்க. வாங்க அதை நம்ம கொஞ்சம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். பத்திரிகையாளர் அவங்க சொன்னபடி என்னன்னா, வாடிவாசல் தாமதத்திற்கு ஒரு காரணம் இயக்குனர் வெற்றிமாறன் தரப்பிலிருந்து வந்த சிக்கல்கள் தானா. அவங்க நடிகர் சூர்யா கிட்ட வாடிவாசல் படத்திற்கான முழு ஸ்கிரிப்டையும் முறையாகவே கொடுக்கலையாம். முழு ஸ்கிரிப்ட் இல்லாததால் சூர்யாவுக்கு கதையோட முழு வடிவம் குறித்து ஒரு தெளிவு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை 2 பாகங்களாக எடுக்க நேரிட்டால் என்ன செய்கிறதுன்ற கேள்வியையும் வெற்றிமாறன் எழுப்பியிருக்கிறாராம். இது சூர்யாவுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னு அந்த பேட்டியில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பெரிய திட்டத்திற்கு தேவையான அடிப்படை தெளிவே இல்லாதது ஒரு காரணமாக சொல்லப்படுதுங்க. வெற்றிமாறனோட இந்த திட்டமிடல் மற்றும் பாகங்கள் குறித்த கேள்விகளால் தான் சூர்யா ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறாரு. சூர்யா தரப்பிலிருந்து வாடிவாசல் படத்திற்கு 2 வருஷத்துக்கு மொத்த கால்ஷீட்டையும் கொடுக்க ஓகே சொல்லிட்டாராம். இது ஒரு நடிகருக்கு மிகப்பெரிய கமிட்மெண்ட். ஆனால் சூர்யா ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாரு. அதாவது இந்த படம் ஒரே பாகமாக தான் உருவாக வேணும்னு சொல்லியிருக்கிறாராம். ஏன்னா ஒரு படம் 2 பாகங்களாக மாறும்போது மேலும் பல வருடங்கள் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூர்யாவோட மற்ற படங்களுக்கான திட்டமிடல் பாதிக்கப்படுன்றதுனால அவர் இந்த நிபந்தனையை கொடுத்துருக்கிறாராம். வெற்றிமாறன் இந்த படத்தை 2 பாகங்களாக வரலான்னு சொன்னதுனால சூர்யா வாடிவாசல் படத்துலேருந்து தற்காலிகமாக விலகியிருக்கிறாருன்னு அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே கதை முழுமையாக தயாராகாதது மற்றும் படத்தோட பாகங்கள் குறித்து தெளிவே இல்லாததுனால தான் வாடிவாசல் திரைப்படம் தள்ளி போனதா இந்த பிரபலம் சொல்லியிருக்காங்க. சூர்யா மற்றும் வெற்றிமாறன் 2 பேருமே தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஆளுமைகள். இந்த விளக்கம் வாடிவாசல் படத்திற்கான தாமதம் குறித்து நம்மளோட சந்தேகத்துக்கும் ஓரளவுக்கு தெளிவு கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். விரைவில் இந்த படம் குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு நானும் எதிர்பார்க்குறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பகிருங்க.